கோட் வித் தர்ஷோ. இன்னைக்கு நம்ம வந்து இந்த SQL சீரீஸில் ஆர்டர் பை அண்ட் லிமிட் கிளாஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து ஒரு செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஆர்டரை எடுத்துகிட்டு வரும். அது என்ன ஆர்டரில் எடுத்துகிட்டு வரும் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டரில் எடுத்துகிட்டு வரும். பட் எனக்கு வந்து ஒரு டிசெண்டிங் ஆர்டர்லேயும் எடுத்துகிட்டு வரலாம். எனக்கு வந்து இந்த ஆர்டரில் எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் காலமை வந்து எனக்கு இந்த ஆர்டரில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 கிளாஸை யூஸ் பண்ணி நம்மளால் சொல்ல முடியும். இப்போ லிமிட் வந்து ஒரு பேஜினேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்காக அந்த லிமிட் யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் 2 ரெக்கார்டு இல்லை ஃபர்ஸ்ட் 10 ரெக்கார்டு மட்டும் எனக்கு வேணும், இல்லை இந்த ஃபஸ்ட்டு 2 ரெக்கார்டுக்கு அடுத்து உள்ள 2 ரெக்கார்டு வேணும். ஸோ அதுக்கெலாம் இந்த லிமிட் கிளாஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? எனக்கு வந்து நான் வந்து ப்ரைஸை வந்து இப்போ வந்து அசெண்டிங் ஆர்டரில் எடுத்துகிட்டு வர போகிறேன். இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் புக்ஸ் ஆர்டர் பை ப்ரைஸ் அசெண்டிங் ஆர்டரில் நான் எடுத்துகிட்டு வரேன். ஓகேவா? எனக்கு வந்து அசெண்டிங் ஆர்டர்னால் சின்னதுலேருந்து பெருசு. இப்போது இதுவே டிசெண்டிங் ஆர்டரில் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு பெருசுலேருந்து சின்னது எடுத்துகிட்டு வரும். பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் வந்து டிசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. ஸோ இதுக்குள்ள தான் வந்து ஆர்டர் பை யூஸ் பண்ணுவோம். இப்போ மல்டிபிள் காலம்ஸையும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு வந்து பப்ளிஷர் வந்து ஆர்டர் பையில் வரணும், இல்லை புக் நேம் வந்து அசெண்டிங்கில் வரணும், ப்ரைஸ் வந்து டிசெண்டிங்கில் வேணும் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா மல்டிபிள் காலம்ஸையும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பப்ளிஷர் அண்ட் தென் ப்ரைஸ் நம்ம கொடுக்க போகிறோம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் புக்ஸ் ஆர்டர் பை பப்ளிஷரை வந்து எனக்கு வந்து அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் வேணும்னு சொல்கிறேன். அசெண்டிங்னு மென்ஷன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் வந்து டிசெண்டிங். இப்போ ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து பப்ளிஷர் பார்த்தீங்கன்னா பப்ளிஷர் வந்து அசெண்டிங்கில் வந்திருக்கு, CD அண்ட் TN. அடுத்து ப்ரைஸ் வந்து டிசெண்டிங்கில் வந்திருக்கு. ஸோ இது வந்து டிசெண்டிங்கில் தான் வரும். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இது பண்ணிவிட்டு அப்புறம் தான் அது வந்து டிசெண்டிங்கில் வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், வெப் புக்ஸ் இது ரெண்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கு. பட் இதை வந்து டிசெண்டிங் எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பெருசு, அடுத்து வந்து சின்னது. ஓகேவா? இப்படி தான் வந்து ஆர்டர் பை கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ லிமிட் கிளாஸ் எனக்கு வேணும். ஃபர்ஸ்ட் 3 ரெக்கார்ட்ஸ், ஃபர்ஸ்ட் 2 ரெக்கார்ட்ஸ் வேணும் அப்படின்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் புக்ஸ் லிமிட் 3. ஃபர்ஸ்ட் 3 ரெக்கார்ட்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் 3 ரெக்கார்டு எனக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கு. இப்போ எனக்கு வந்து டாப் 2 மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் புக்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா இப்போது இதை கம்பைன் பண்ணிக்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் புக்ஸ் ஆர்டர் பை ப்ரைஸ் ஆர்டர் பண்ணுறேன். இதில் டிசெண்டிங்கில் ப்ரைஸ் வந்து எனக்கு பெருசுலேருந்து வேணும், பட் எனக்கு 2 ரெக்கார்டு தான் வேணும்னு சொல்கிறேன். லிமிட் 2. ஸோ எது இருக்கிறதுலே அதிகமான ப்ரைஸோ அதை தான் எனக்கு எடுத்து வந்திருக்கு. அடுத்து அதிகமான ப்ரைஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கு. இல்லை எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் 2 ரெக்கார்டு இல்லாமல் அடுத்த 2 ரெக்கார்டு வேணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் புக்ஸ் லிமிட் ஆப்செட் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு 2 ரெக்கார்டு இல்லாமல் அடுத்த 2 ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு 2,2 எனக்கு 3 and 4 எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஸோ இப்படி தான் வந்து ஆர்டர் பை அண்ட் லிமிட் கிளாஸ் ஒர்க் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.